ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. இதில் வந்து நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொமோ 3 எப்பப்பா வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நிகழ்வுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் காமிச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஓரளவுக்கு அசிங்கப்படியாக இருந்த ஒரே ஒரு காதல் மாதிரி ஒரு ட்ராக் வந்துட்டு ராணவ் அண்ட் பவித்ரா. பட் ராணவ் முன்னாடி சொல்லிட்டாரு, இது வந்துட்டு நான் வந்து உண்மையாக லவ் பண்ணல, இது ஒரு ட்ராக் தான், அவங்க எனக்கு அக்கா மாதிரி அப்படின்ட்டாங்க. ஆனால் இதை பவித்ரா கிட்ட சொல்லாமல் நான் ரொம்ப நாள் வந்து இழுத்துட்டே போனார். இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் வந்துட்டு உண்மையிலேயே ராணவ் வந்துட்டு பவித்ரா மேலே லவ்வாக இருக்கார் போல இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பெண்கள், ஏன்னா ஆண்கள் பக்கம் சொல்லிட்டாரு அது வந்துட்டு சும்மா தான் நான் இது பண்ணுறேன், ஃபிளிப் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், அது வந்துட்டு ஒரு கண்டென்ட் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் பொண்ணுங்க இதில் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அவங்க வந்து உண்மையாக லவ் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இது வந்துட்டு ஒரு சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிடுச்சு. ஏன்னா திடீர்னு ஒரு கேம் மாதிரி விளையாண்டாங்க அவங்களுக்குள்ளேயே. அந்த பாட்டில் வந்து ஃப்ளிப் பண்ணுறது, அந்த பாட்டில் யார் பக்கம் இருக்கோ அங்கே வந்து பேசணும். அங்கே வந்து திடீர்னு பார்த்தா அன்ஷிதா வந்துட்டு ராணுவக்கிட்ட பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பவித்ரா அண்ட் ராணுவ அந்த லவ் மேட்டரை பற்றி. அவர் அங்கேயே சொல்லிட்டார், இது கண்டென்ட் மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடியும் சொல்லிட்டார் போய் பவித்ரா கிட்ட, பவித்ரா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, இது நான் வந்து ஃபன் வேலை தான் பண்ணுறேன், ஒரு காலேஜில் ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் அந்த மாதிரி தான் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியுதா ஃபன் மாதிரி தான் இருக்கல, வேறு மாதிரி நான் மூவ் பண்ணுற மாதிரி தெரியுதான்னு. இல்லை நான் ஃபன்னாக தான் எடுத்துக்கிறேன், நீங்களும் ஃபன்னாக தான் எடுத்துக்கிறீங்க, அப்புறம் என்ன, இதை மற்றவங்களும் ஃபன்னாக எடுத்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை அப்புறம் மாதிரி சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரமாக வந்துட்டு இது ஒரு சும்மா ஒரு கண்டென்ட் அப்படின்றத பேசி முடிச்சார். எனக்கு உண்மையிலே இது ஒரு நல்ல மூவாக தெரியுது. ஏன்னா ஒரு சில பேர் இதை வந்துட்டு அப்படியே த்ரூ அவுட் த சீசன் எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் வந்து அதை சொல்லி உடைப்பாங்க. அந்த அளவுக்கு இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே திங்க் பண்ணி அந்த மனசை கலைக்காமல் முன்னாடியே வந்து அவங்க வந்து அதுக்குள்ளே விழுறதுக்கு முன்னாடியே வந்து இது ஒரு சும்மா ஒரு கண்டென்ட்டுக்காக தான் நான் பண்ணுறேன், நீங்களும் அதை புரிஞ்சுப்பீங்க நம்புறேன்னு சொன்ன விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு அப்ரோச் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சில பேர் இதை வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட மூவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு ஓட்டு பேங்கிங்கை வந்துட்டு ரெடி பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதை இவர் பண்ணல அப்படின்போது இவர் உண்மையிலேயே ஒரு பக்கா ஜென்டில்மேன். சார் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன்னா நிறைய இடங்களை வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ராணவ் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்டுக்காக பண்ணுறான், ஆனால் வந்துட்டு பவித்ரா கிட்ட மட்டும் ஏன் அந்த மாதிரி மூவ் பண்ணுறாரு, சொல்லிடலாமே அதுக்கு உண்மையாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை வந்து இப்போ சொன்னது நல்லாயிருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.